சுபமான விருப்பங்கள். சுபமான விருப்பங்கள் தான் தொலைதூரத்துல ஆத்மாக்களுக்கும் கூட பலன் அடையறதுக்கு கருவியா இருக்கிறது. எப்படி சயின்ஸோட சாதனங்கள், சயின்ஸோட கருவிகள் தூரமா இருக்க ஆத்மாக்கள் தூரமா இருக்க ஆத்மாக்கள் கூட கூட ஒரு நெருக்கமான சம்பவத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவுது. ஆத்மாக்கள் இப்படி மைக்ல போய் உங்களோட சப்தம் தூரமா இருக்கவங்களுக்கு கேக்குது இல்லையா, அதே போல உங்களோட மனசுல இருக்க அந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது, உங்களோட பார்வை போய் ரீச் ஆகுது. அதனால இந்த மாதிரி இந்த எப்படி சயின்ஸோட சாதனம் ஒரு நெருக்கத்தை கொடுக்குதோ, அது போல உங்களோட சக்திசாலியான சுப விருப்பங்கள், அமைதியோட சுப விருப்பங்கள் இந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு தூரமா இருந்து ஒரு நன்மை செய்யறதா? தூரமாக இருந்து கொண்டு ஆத்மாக்களுக்கு பலன் கொடுக்க முடியாதா? ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த மாதிரி பலன் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அதுக்கு ஆதாரம் நீங்க உங்களுக்குள்ள அமைதியின் சக்தியை நிறைத்து இருக்க வேண்டும். எப்படி சைலன்ஸோட சக்தி எப்படி சயின்ஸோட இந்த சைலன்ஸோட சக்தி உங்களோட அலௌகிக அனுபவம் செய்ய வைக்கும். நீங்க இன்னும் முன்னேற நீங்க இந்த அனுபவங்களை பிராக்டிக்கலா பார்ப்பீங்க. Om Shanti everyone. Om Shanti எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
மாலையில பார்க்க முடியுது. எல்லா நேரங்களிலும் உங்களை பார்க்க முடியுது. எல்லா நாட்களிலும் மாலையில We listen every day. It's quite a big titles, right? டெய்லி இந்த டைட்டில் எல்லாம் கேட்கறோங்க. We are the same souls, same deities, right? நமக்கு தெரியும் நம்ம அதே ஆத்மாக்கள். And we are becoming deities again. நம்ம இது போல டெய்லி சமாறும். Many of you think you have 100% faith that I was deity, Devta. Can I see hands? 100% நான் டெய்டின்ற ஒரு நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? There anyone who didn't raise hand? யாராவது கையை தூக்காதவங்க இருக்காங்களா? கொஞ்சம் சந்தேகம் இருக்கு, நான் டெய்டி இல்ல அப்படின்ற டவுட் ஏதாவது இருக்கா? So when we listen to I have to be all virtuous, I have to be 16 degrees celestial. அதை பத்தி பார்த்தா அனைத்து குணங்கள் சம்பூர்ண விகாரியா இருக்கணும், சம்பூர்ண குணங்கள் நிறைந்தவங்களா இருக்கணும், அனைத்து குணங்கள் நிறைந்தவங்களா இருக்கணும். நாம தெய்வீக குணங்களை நமக்குள்ள மர்ஜ் பண்ணணும். Now what exactly deities give? Why we go in front of இப்ப ஏன் தெய்வீகள் அந்த தேவதைகள் வந்து கொடுக்குறாங்க, என்ன கொடுக்குறாங்க, ஏன் அவங்க பின்னாடி நமக்கு? சில பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு. To remove some obstacle or give some blessing. நீங்க ஒரு வெல்த்துக்காக கொடுத்துருக்கீங்க, அது போல doesn't say anything, even doesn't say bless you, because their hands are always like they giving us the blessing. அந்த சிலை வந்து நீங்க போறப்ப அமைதியா இருக்குது, பேசுறது கிடையாது. ஆனா நம்மளோட வார்த்தைகள் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நமக்கு ஆறுதலா பதில் கொடுக்குது. Yeah, is there anything else? And Baba says that your feelings will touch the hearts. Your pure drishti will reach far away. Those who are in contact will come in close relationship. All that Baba is saying will happen through pure thoughts and good wishes. So I was just sitting and listening and feeling. இந்த மாதிரி எல்லா குணங்களும் வந்து இந்த மாதிரி தூய்மையான சுப விருப்பங்களால தான் நடக்கும். ஞானம் கொடுத்தா கூட வச்சுக்கோங்களேன், நம்ம புத்தி பூர்வமா ஞானம் கொடுத்தீங்க. ஆனா நேத்து பாபா என்ன சொன்னாரு, இப்ப நீங்க மனதின் மூலமாக சேவை செய்யவில்லை என்றால் அவர்களால் தொடர்ச்சியாக இந்த பாதையில் செல்ல இயலாது. Even we know that there is one strength and one support, but we create the atmosphere where there is love, there is peace, always good wishes for you. அந்த மாதிரி ஒரு வாத்தாவரணம், அன்பு அமைதி நிறைஞ்சிருக்கணும். ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாருக்காகவும் சுப விருப்பங்கள் வைங்க. யார் என்ன காரியங்கள் செஞ்சாலும் சரி, அவங்க அதை விட இன்னும் நல்லா செய்யணும். Do better, not make mistake, but they are doing their best, right? So if I want that, so what I am sharing are pure feelings and good wishes, which I think everyone has aimed. But listening to Baba again and again about pure feeling, good wishes, I said, that's the qualification of a deity, right? What are the qualification of deity? But then, as Baba said, you need to accumulate power for that. And that is power of peace, power of silence. As quickly it is possible. First thing, don't get upset, but if you do, but set yourself within a minute. Because that is your seat. You set yourself in that seat of love, seat of peace. But when you come out of that, upset really means you left your seat now. So that is not service. That's not a kind of being in the divine family. சீட்ல செட் ஆயிருக்கணும். Thing which we
இப்ப நீங்க சீட்ல செட் ஆகலன்றது எப்ப தெரியுதுன்னா, அது வந்து நீங்க மத்தவங்களோட பேச்சுல அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு விஷயங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க சீட்ல இருந்து இறங்கி வந்துடுங்க. நல்ல பெரிய aim வைங்க. இங்கிலாந்துல இருக்கிற நாம நிறைய நேரம் பார்க்கணும். நாம தான் அதுவாகணும், நாம தான் அதுவா மாறிட்டு இருக்கோம். இதை பத்தியும் பாபா சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுக்கு தெரியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தான் அதுவா மாறிட்டு இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்க தேவதை வந்து எமர்ஜ் ஆக போகுது. இம்பாசிபிள் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ ஒருங்க தேவதைகளோட திருஷ்டி உங்களுக்குள்ள இருக்கணும். நம்ம குடும்பத்தோட இருந்தாலும் சரி, அப்பாவோட இருந்தாலும் சரி. But as we are together, whether living together, doing service together, doing whatever we're doing together, if we maintain our pure feelings and good wishes for everyone, and also divine நம்ம சுப விருப்பங்கள் மற்றும் சுப பாவனைகளை சுப பாவனைகள் மற்றும் சுப காமனைகள் எல்லாருக்காக வச்சிருந்தா நாம வந்து மற்றவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம். நல்ல நம்ம தேவதைகளா மட்டும் சேவை செய்யறது கிடையாது. இது வந்து தேவதைகளாக சேவை பண்றது, அதாவது ஃபரிஸ்தாக்களா கிடையாது. இந்த விஷயம் வந்து இந்த பயிற்சி வந்து தேவதைகளோட சமஸ்காரம். அது இந்த தாரணை வந்து ஆத்மாக்கள மலர்ச்சியா இருக்கிறதுக்கும் ஒத்துழைப்போட இருக்கிறதுக்கும் நம்ம எதிர்பார்ப்போட இருக்கோம். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்காது அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன்? அதுக்காக நான் எதிர்பார்ப்பு மட்டும் வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கேன்னா ஏதாவது புருஷார்த்தம் பண்றேன். லட்சுமி நாராயண் டெம்பிள் பாக்குறோம். காலேஜ் நான் படிக்கிறப்ப ரொம்ப பக்கத்துல தான் லட்சுமி நாராயணன் டெம்பிள். நான் அங்க அப்பப்ப போவேன். காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வர முயற்சி பண்ணுவேன். அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு காலேஜுக்கு வர முடியும். இப்ப ரொம்ப அழகான பிக்சர்ஸ் இருக்கு. Not knowing what is drishti, but for so much attraction, you just take drishti. You feel divinity, they're smiling at you, they are pleased, they are so still, so peaceful. And then I will come to college, and so I had 5 days per week. நான் காலேஜ் போறதுக்கு முன்னாடி அங்க அந்த மூர்த்தி முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் நின்று அந்த ஒரு அமைதியை அனுபவம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் காலேஜ் போறேன். இப்போ பாபா கிட்ட முரளி கேட்கிறப்ப நான் புரிஞ்சுப்பேன், இதுதான் நம்மள பாபா சொல்றாரு இல்லையா. அதே போல யாரு உங்கள் முன்னாடி வந்தாலும் அந்த அனுபவம் ஆகணும், அந்த ஒரு அமைதியோட அனுபவம் ஆகணும். தான் பாபா சொல்றாரு, நீங்க அடிக்கடி உட்காருங்க, கொஞ்ச நேரம் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து உங்களோட தெய்வீக சொரூபத்தை எமர்ஜ் செய்து உங்களோட எண்ணங்கள் மூலமா திருஷ்டியின் மூலமா அதை மற்றவங்களுக்கு கொடுங்க. அந்த சக்தியை நீங்கள் நிறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சக்தியை சேமித்து கொண்டு நீங்கள் அதன் சொரூபமாக, பாபா ஏன் பீஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்றாரு? ஏனெனில் 2 சக்திகளோட அவசியம் இருக்கு. ஒண்ணு வந்து சீக்கிரமா புரிஞ்சு மாத்திக்கிறது, அதாவது சுய மாற்றம். அது வந்து எவ்வளவு நேரத்துல ஒரு செகண்டுக்குள்ளேயே மாறிடும். இப்ப நான் தான் சரி, இவங்க தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருந்தோம்னா அப்ப நேரம் வந்து வீணாகுது.
accumulation does not happen like this. அக்குமுலேஷன் Accumulation of அந்த thoughts மாதிரி only happens நடக்கிறது கிடையாது. when I say, okay, let me be peaceful. I don't need to think. Let me be in silence. எனக்கு பிபி அதிகமாகிடுச்சு, அதனால If we pay attention to, இந்த விஷயத்த and நாம when they get accumulated, you will feel internally that something is pulling கவனம் you, கொடுக்கணும். and is your own divine form. இப்ப உள்ளுக்குள்ள இருந்து நம்மளோட அந்த will திவ்ய feel குணங்கள் தான், திவ்யமான எண்ணங்கள் தான் வந்து உங்களை வந்து ஈர்க்குது. oh yes, I am so all qualifications of deities will இப்ப emerge. எல்லா குணங்களும் நிறைஞ்சவங்களா Because இருக்கணும். every day I talk about the theme and then I say, but இப்ப நான் எப்பவுமே அந்த தீம் பத்தி பேசுறோம். இப்ப நாள் ஃபுல்லா நாம அந்த பயிற்சி பண்ணணும். சம்பூர்ண நிர்விகாரியா இருக்காங்க. But then I realize it's not a lot of work. It's somewhere attention is there. Whether I am எங்கேயோ அந்த கவனம் இருக்கணும். or I have to be embodiment so that during day இப்ப நாம அந்த சக்திகள் நிறைஞ்சவங்களா இருக்கணும். because we do everything through intellect more until now. இப்ப நம்ம நம்மளோட புத்தியின் மூலமா தான் அந்த காரியங்களை செய்யறோம். But இது வந்து what exactly பெரிய வேலை இல்லையா? so simple, pure feelings for everyone. Everyone has love for Baba, has faith in எல்லாருக்கும் Baba. ரொம்ப நன்றி. To become, எல்லோரும் பாபாவை போல மாறணும். இப்போ எல்லோரும் அந்த சுப விருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு தேவதையா மாறணும்னு விருப்பப்படுவாங்க. எல்லாரும் ஒன்னா போகணும் இல்லையா? If you all 10 of you traveling in a big van, நாம 10 பேர் ஒரு வேன்ல போறோம் அப்படின்னா எல்லாரும் ஒன்னாதான் போகணும் இல்லையா? ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒத்துழைச்சி எல்லாரும் பேக் பண்ணியாவது போய் அவனை ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க பேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கும். சீக்கிரமா போகணும்னா தூய்மையான விருப்பங்கள். Then when it comes to our practice which we are taking now for tomorrow will be viceless. நாம இந்த பயிற்சியை நாம எடுத்துக்கோம் இல்லைங்களா? சம்பூர்ண நிர்விகாரி நாம நாளைக்கு எடுத்து என்ன மாதிரி எல்லாம் வைசஸ் அதாவது விகாரங்கள் நமக்குள்ள இருக்கு, அந்த மாதிரி நீ கண்டுபிடிச்சீங்கன்னா அதை வந்து திவ்யமான குணங்களா மாத்திடும். ஏதோ ஒரு முரளியில பாபா சொன்னார், 5 கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்கும். கிரந்தம்ன்ற அந்த இதுல புக்ல எழுதியிருக்கு. இப்ப கடவுளுக்கு வந்து இது மாற்றது ஒரு பெரிய முயற்சி இல்லை. ஒரு நிமிஷம் நம்ம வந்து பாபா கிட்ட சக்தி எடுத்து நம்ம மாத்திக்கணும். ஒரு நிமிஷம் கூட கிடையாது. ஒரு நிமிஷத்துக்குள்ள அதை உணர்ந்து அதை புரிந்து அதை கெட்ட பழக்கத்தை நிறுத்திட்டு மாத்திடணும். என்னவா மாத்தணும்? தெய்வீக குணமா மாத்தணும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்னா அந்த சமஸ்காரம் திருப்பி அது நல்லா பதிவாயிடும். நீங்க அதை விட்டுற மாட்டீங்க. நீங்க வந்து அந்த நல்ல விருப்பங்களை உருவாக்குறீங்க. அடுத்தவங்க அதை ரிசீவ் பண்ணுவாங்க இல்லையா? இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. For every little thing, like somewhere you are not very happy about, but why? ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க வந்து எங்கேயோ சந்தோஷம் இல்லாம இருக்கிறீங்க. So that there is no disturbance, no sorrow. And I feel if we can spend 24 hours like that, only 24 hours. So you see the impact on next day, Amrit Vela. You will feel you are in a divine world. இப்ப நீங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த ஒரு அனுபவத்துல இருந்தீங்கன்னா அடுத்த நாள் அமிர்த வேளையில நீங்க வந்து அந்த மாற்றத்தை அனுபவம் பண்ணீங்க. ஏன்னா நீங்க வந்து உடனே சத்தியுகத்துல நீங்க வர்றீங்க. ஸோ எல்லோரும் அங்க வந்து திவ்யமா இருப்பாங்க, நற்குணங்கள் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க. So why Baba says you have to create with me? We all have to do with Baba.
You are world நாம benefactor. நமக்குள்ள அந்த மாற்றங்களை கொண்டு வரணும். நம்மெல்லாம் உலக So we are doing நன்மையாளர்கள், this, Baba. விஸ்வ கல்யாணக்காரி. So we So நம்ம creating so that we பாபா are கிட்ட familiar with what I am creating. அந்த மாற்றத்தையும் What we செஞ்சு create is a காமிக்கணும். divine world, right? நாம So உருவாக்குறது what I தான் am திவ்ய creating, உலகம். I have to know what I am creating. இப்ப நான் என்ன உருவாக்குறேன்றது நமக்கு தெரியணும். You understand that there is this whole thing of இதுல அந்த முழு the விஷயமும் last இருக்குது. part of the confluence stage. சங்கமிகத்தோட Very few இறுதி years. கட்டமும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சில Shouldn't we வருடங்கள் spend தான் in இருக்கு. struggle or இந்த போராட்டத்திலயோ every இல்ல time just not been able to create ஒரு atmosphere தடவை அந்த வாதாவரணை உருவாக்க முடியாம I போறதா can also இருக்கக்கூடாது. say it with a lot of love and of course guarantee that நான் கூட வந்து we all make efforts நிறைய அன்போட கூறுகிறேன். simply நாம எல்லாரும் that we have புருஷார்த்தம் to பண்ணணும். accumulate powers so that இப்ப நானு my சக்திகளை every சேமிக்கணும். thought என்னோட serves, ஒவ்வொரு எண்ணங்களும் every thought will serve சேவை in a செய்யும், natural way. And இயற்கையாகவே that's what செய்யும். is unlimited service. Can you talk இதுதான் every வந்து day? எல்லையற்ற சேவை. Nobody can talk, okay, 6 hours, 8 hours, whatever. But if I have to be consistent server, it's only possible when I have pure feeling. That means everyone, whether they இப்ப come நான் in நிரந்தர சேவாதாரியா இருக்கணும்னா wherever, every soldier could receive, I could contribute towards எல்லா establishment of ஆத்மாக்களுக்கும் divine நான் தொடர்ச்சியாக சேவை செய்யணும். திவ்யமான உணர்வுகளை வெளிப்படுத்தணும். pure feeling. எல்லாருக்குமே என் மூலமா அந்த திவ்ய உணர்வு போய் சேரும். They appear through pure feeling. மனதின் மூலமாகவோ இல்ல கண் பார்வையின் மூலமாகவோ Of course, நம்மளோட சாநித்தியத்திலேயோ வந்து அந்த அனுபவத்தை அடைய even words, தொடர்ச்சியாக action, whatever I am doing. Simple action என்ன of செஞ்சாலும், serving, பேசாலும் whatever சரி, it is. நடந்தாலும் சரி, But the vibration, பார்த்தாலும் சரி, அதன் மூலமா அந்த will serve. ஆத்மாக்களுக்கு So திவ்ய when many தன்மைகள் people come even to அனுபவமாக this village வேண்டும். or any retreat place, they all are so sweet, எந்த they ரிட்ரீட் serve பிளேஸ்க்கு divinely, வந்தாலும் ஸோ fully அவங்களுக்கு soulful. ரொம்ப But அன்பா vibrations are இனிமையாக so சேவை different. செய்யப்படுகிறது. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். One time Baba said, museum does more service than you do. So we said, Baba, why are you saying it? Baba says, anytime anyone comes, they will have experience. But my children, they go up and down. So it's not everyone comes every time in front of you. You're not ready for it. No? என்னோட குழந்தைங்க Like physically, you have to meet someone, you say, oh, I'm not ready. Give me a few minutes. என்னோட குழந்தைங்க தயாராயிட்டாங்கன்னா But with எல்லாருக்கும் அந்த Brahma Baba, he was ever ready. What is ever ready? அந்த அனுபவம் ஏற்படும். Yes, I'm ஸோ ready. பிரம்மா பாபா வந்து எப்பவுமே I'm ரெடியா already there. அந்த பியூர் ஃபீலிங் ஆல்ரெடி So I அவருக்குள்ள have நிறைஞ்சிருந்தது. before we end this, within 2 days, 3 days, இப்போ this, நம்ம இந்த 2-3 நாளுக்குள்ள இந்த எபிசோடு முடியுது. இந்த டீம் divine திவ்ய உலகத்தின் aura, மூலமாக divine world. திவ்ய குணங்களின் Really மூலமாக like திவ்ய we உலகம்ன்றத know, இப்போ நம்ம கேட்டோம், we are having big நிறைய கேட்டோம், நம்ம எதுவும் பண்ணலன்ற we are இருக்கக்கூடாது. really நம்ம giving you இன்னைக்கு very இப்போ easy நாம way. Let's இன்னைக்கு all meet in ஈஸியா Manipur. நமக்கு What is டிப்ஸ் that? கிடைக்குது. நாம We எல்லாரும் can ஒண்ணா how many சேர்ந்து hours? எவ்வளவு நேரம் வந்து Let it be இந்த 24 இந்த hours. இந்த பயிற்சியை Today, செய்யறோம் I was அப்படின்றத into பாருங்க. pure feeling, the good wishes. நான் வந்து அந்த ஃபீலிங்ஸும் பியூரான Keep creating again and again. Maintain it. Sustain it. வாழ்க்கை முறையையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதன் மூலமா And I'm நிறைய telling you, when you do, எல்லாருக்கும் சேவை. you're helping many souls. நீங்க When you do it, பல there ஆத்மாக்களுக்கு are many உதவி who will செய்ய be inspired to do it. நீங்க But செய்யறப்ப some or நிறைய other, பேர் இதை இன்ஸ்பயர் this ஆவாங்க. pandit did this. For everything, I always feel, what best can I do? ஸோ எல்லாத்துலயுமே நான் எந்த So விஷயத்த by பெஸ்டா listening செய்யணும். now, Baba's awake, few versions of Baba, I really felt it's பாபாவோட easy அவ்வியக்த to வெர்ஷன்ஸ் accept it, கேட்கிறப்ப immerse, நான் புரிஞ்சுட்டதுன்னா ரொம்ப ஈஸி. நம்ம அதை புரிஞ்சு ஏற்றுக்கொண்டு and that is what அதை pure நம்ம feelings and அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை why நமக்குள்ள Murlis are தாரணை so செய்யணும். revised. ஏன் முரளிகள் வந்து ரிவைஸ் செய்யப்படுகிறது? 69, right? No,
1969 we hearing now is different. If we would have done by now, we would have been dated. But why 1989 has to revise? And 1969 இருந்து நம்ம முரளியை ரிவைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா நல்லது. அப்பதான் நம்ம ஞாபகப்படுத்தி நம்ம புதுசா கம்பெனி நம்ம இந்நேரம் தாரணை பண்ணியிருந்தோம்னா நாம தேவதைகள் ஆயிருப்போம். ஏதாவது தடைகள் வருது. பாபாவோட குழந்தைகள் இல்ல, பாபாவோட வெளி உலகத்துல இருக்க பக்தர்களுக்கு வந்து தடைகள். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க அந்த கடவுள் முன்னாடி பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஏதாவது உதவும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க கொடுக்குற சகாஷ்ல அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தீர்க்கப்படுது. தொடர்ச்சியான அகண்ட சேவாதாரி, கன்சிஸ்டன்சி, நிரந்தர சேவாதாரி, ரொம்ப நேரம் இல்ல. ஆத்மாக்களை பார்க்க அவங்களோட புத்தி வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல அதுல ஈடுபட்டது. இப்ப சொல்றேன், எல்லா குழந்தைகளும் எல்லோரும் செய்வோம். அதன் மூலமாக அந்த புதிய உலகமான திவ்யமான உலகத்தை கொண்டாடுவோம், கொண்டு வருவோம். நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னா இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அங்க போகணும். ஐந்து பாண்டவர்கள் அவங்க வந்து வெற்றி அவங்க சொர்க்கத்துக்கு அவங்க சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்க இந்த திருதராஷ்டிரன் அவர் தான் ஒரு முக்கியமான பாண்டவராக இருந்திருக்கார். அவரை அலோவ் பண்ண யுதிஷ்டர் ஒரு பெரிய கதை. So whatever we doing here, but if I have accomplished what has to be accomplished, then நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேன்னா little bit careful. Baba says we want to be carefree. What way? ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க கவலையற்றவராக இருக்க வேண்டும். Thai family, because they are ready for Thursday morning, right? நம்ம தாய் ஃபேமிலி Murli has அந்த finished. Thursday Ready to morning offer bowl. அந்த போக் ஆஃபர் பண்றாங்க. To Thai family. தாய் குரூப் அவங்களோட நேர படிப்பு போக் ஆஃபர் பண்றாங்க. இப்ப எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். Spiritually, physically, very disciplined, right? Spiritually, physically, gathering of holy swans there. அது வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பறவைகள் கூடி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. ஹாப்பி சத்குருவா From Baba, Satguru Baba for everyone. மிகுந்த அன்புகள் மற்றும் சத்குருவார் நாளின் நினைவு. Only we have to keep our apron open. பாபா வந்து நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறாரு. நாம நம்மளோட பைய திறந்து வைக்கணும், அவ்வளவுதான். அனைவருக்கும் நிறைய அன்பு மற்றும் ஓம் சாந்தி. तो ये समझने की बात है, ऐसे नहीं हमारे ड्रामा में होगा तो हमारे से अपने आप ही होगा। आप ही कैसा होगा वो भी तो हम सोचेंगे, हमको ये करना है, ये राइट एक्शन है, ये रॉन्ग है, ये करना है, ये नहीं करना है, ये तो हम समझ लेंगे, अपने पुरुषार्थ से चलेंगे ना। अगर
अगर हम இப்ப खाली இது पीठ சரி बैठ இது जाएंगे தவறு तो அப்படின்னு நம்ம होना होगा புரிஞ்சுக்கிட்டு तो நம்ம अपने आप செய்யறோம் होगा, இல்லையா, हम बैठ जाते हैं फिर तो सब then we रुक can जाएंगे, just sit. फिर धंधा भी नहीं करो को होना होगा ना। ये काम काज இப்ப होना நம்ம होगा, வேலையே पैसा செய்யறோம், कमाना होगा तो कमा बैठ जाओ, देखो कमाते हो இப்ப நம்ம எங்க बैठ जाओ வேலை फिर செய்யறோம்னா करेंगे। இப்ப சும்மா फिर तो உட்கார்ந்தா थोड़ी எப்படி பணம் बातें சம்பாதிக்க हैं, फिर முடியுமா, तो बात அதே नहीं है। போல ये जो டிராமான்றதுல कर्म ये जो शरीर निर्वाह के लिए काम करते हो ना उसमें भी ड्रामा போயிட்டு में बैठ பண்ணி जाओ कि नहीं போய் हमारा உட்காருங்க, होना होगा டிராமான்னு अपने சொல்லிட்டு आप होगा, உட்காந்துருங்க, இப்ப हमको ஆட்டோமேட்டிக்கா पैसा நடக்குமா? कमाना होगा अपने आप फिर कर सकते हो। नहीं இப்ப जैसे பைசா उनको करके சம்பாதிக்கணும்னா அதுவே समय நடக்குமா? देना நடக்காது. पड़ता है, फिर कोई रिजल्ट हो जाती है तो आंसू எதுவா இருந்தாலும் निकलती है, புரிஞ்சுக்கிட்டு नहीं ஞானத்தின் हुआ ஆதாரத்துல செய்யுங்க, जो होना था वो हुआ। அதுக்கப்புறம் ऐसे नहीं உங்களுக்கு என்ன करने நடக்கணுமோ के அது समय கரெக்டா हम उस पर நடக்கும். बैठ जाए कि होना இப்ப होगा சும்மா तो உட்கார்ந்துட்டு उस पर நீங்க बैठ வந்து जाए फिर तो कुछ नहीं काम விதி कर सकते। நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு फिर तो உட்கார்ந்துருக்க खाना भी முடியாது. ना खाओ, फिर तो पकाओ भी नहीं, இப்ப சாப்பாடு கூட खाओ சாப்பிடாம भी இருங்க, नहीं, फिर तो कुछ नहीं இப்ப करो, होना ஆட்டோமேட்டிக்கா होगा எல்லாம் நடக்குன்னு अपने आप பார்ப்போம். होगा, फिर तो चिप करके என்ன बैठ जाओ, நடக்குமோ फिर ஆட்டோமேட்டிக்கா पछताओ நடக்குன்னு எப்படி உட்கார लास्ट முடியும்? करना ही पड़ता है, कर्म तो அந்த மாதிரி चलता வாழ रहेगा। முடியுமா? கர்மம் तो செய்யதான் जो அவனும், चलता கர்மத்தை है நீங்க उसी में செய்துதான். हमको समझना है और கர்மத்தையும் समझ कर करके புரிஞ்சுக்கணும், अपने कर्म கர்மத்தை को செய்யணும், श्रेष्ठ சரியான करके கர்மத்தை, உயர்ந்த जैसा கர்மத்தை, काल இந்த बदल உயர்ந்த श्रेष्ठ பாதையில भाग्य நடந்து நீங்க तो உயர்ந்த दोनों भी பாக்கியத்தை समझ भी देनी உருவாக்கணும். पड़ेगी, कर्म भी करना இதுல வந்து पड़ेगा, ஞானம் पुरुषार्थ भी करना நிறைஞ்சவங்களா ஆகி पड़ेगा, நல்ல रॉन्ग और காரியங்களை, राइट को சரியான समझना समझना காரியங்களை और उसी पर हमको चलना புரிந்து भी அதன் पड़ेगा कि राइट மூலமாக क्या है சரியான वो கர்மங்களை हमको செஞ்சு करने का है। நீங்க तो ये सब பாக்கியத்தை कर लेंगे உருவாக்கிக்கணும். और इसीलिए अपना आधार सारा कर्म के ऊपर है। இப்ப எல்லாமே வந்து बाकी तो கர்மத்தின் हम ஆதாரத்துல தான். टोटल समझते हैं कि ये இப்ப वर्ल्ड அப்பா की வந்து நமக்கு உட்கார்ந்து टेलीविजन है, இப்ப இந்த ये मूवी உலக कैसे நாடகம் होती है, எப்படி, फिल्म உலக कैसे होती है, फिर इसका जो ஜியாகிரபி எப்படி टाइम இருக்கு, है जो बैठ करके हम எல்லாத்தையும் कर्म ஆழமா निभाते புரிய हैं வைக்கிறார் अभी वो நமக்கு. टाइम पूरा हुआ है, फिर से அந்த हमको டைம் वो जो முடியுது, हमारी सनातनी இப்ப நம்ம लाइफ है जो புருஷார்த்தம் पहली पहली பண்ணணும், थी दुनिया का वो अभी இப்ப टाइम आता है। तो ये புது वर्ल्ड உலகம் जैसे வரப்போகுது चेंज அப்படின்னு होती है புரிய तो வைக்கிறார். ये सभी இப்ப இதன் हिसाब மூலமா இந்த हिस्ट्री का भी समझना है உலகத்தோட और उसमें हमारा வரலாறு डिटेल से ரிப்பீட் ஆகுது, चलते हैं திரும்ப तो நடக்குது. कर्म वो डिटेल से चल कर करके ही तो हमारे कर्म ऊंचे இப்ப और फिर हमारे இந்த कर्म नीचे, நம்மளோட इसी கர்மங்கள் வந்து आधार पर ही तो கீழாகிச்சு, हमारी அதன் दूसरी மூலமா वर्ल्ड भी உலகமே चलती கீழே है, இறங்கி हमारे नीचे के कर्म நரகமாக नीचे हो जाती மாறிவிட்டது. है, मानो वर्ल्ड ही नीचे हो जाती है, अर्थात இந்த उसकी लाइफ உலகமே ही नीचे हो जाती கீழே है, இறங்கி போயிடுது हमारे இல்லையா? कर्म ऊंचे होते हैं तो देखो वर्ल्ड ऊंची हो जाती है நம்மளோட और செயல்கள் हमारी வந்து लाइफ स्वर्ग की हो உயர்ந்ததாகவும், जाती है तो हमारे कर्म के இப்ப आधार நம்மளோட पर स्वर्ग और नर्क ये आधार किससे बना, नर्क कैसे बना, बनी बनाई तो नहीं है ना, बनी तो नहीं पड़ी है ना, बनती है இப்ப परंतु இந்த बनती சொர்க்கம் कैसे है, நரகம் எப்படி कर्म வந்தது, से, எப்படி नर्क வந்தது? नर्क भी बनती है நரகம் हमारे வந்து कर्म से சொர்க்கமா எப்படி और स्वर्ग மாறுச்சு? भी बनती இப்ப है சொர்க்கம் हमारे வந்து எப்படி कर्म से, நரகமா மாறுது? அது कर्म வந்து से बनती है, நம்மளோட मैंने जो जो बना கர்மத்தால தான். रखा है, ஆட்டோமேட்டிக்கா नर्क எதுவும் बना रखा நடக்கிறது है तो கிடையாது. बना बनाया அது प्राप्त வந்து हो அப்படியே जाता है, ரெடி ஆயிட்டு नहीं வந்துடுறது वो கிடையாது. टाइम अनुसार चेंज भी हो जाता நாடக है जो हमारे कर्म के காலத்தின் अनुसार, படி மாறுது, तो அதுவும் ये நம்ம सभी चीजें கர்மத்தின் हमको ஆதாரத்துல தான் समझना மாறுது. है। इसलिए जो அதை चीज நம்ம हमारे புரிஞ்சுக்கிட்டு कर्म के आधार से बनने वाली है तो हमको आधार पकड़ना है कर्म का, भले இப்ப बना நாம बनाया हो கர்மத்தை परंतु செய்யணும். आधार कर्मों का இப்ப जो हम करेंगे எல்லாம் उसी चीज का, நடந்ததுதான். बना டிராமா बनाया வந்து तो वो உருவாக்கப்பட்ட तरीके से டிராமா தான். बनता ஆனா है நம்ம செய்யற हमारे कर्म கர்மத்தின் से, तो ஆதாரத்துல தான் नर्क स्वर्ग அது भी हमारे நடக்குது. कर्म से बनता है இப்ப और हम நரகமும் बुरे சொர்க்கமும் कर्म நம்மளோட करते हैं கர்மத்தால जाते தான் वो नर्क हो गए உருவாகுது. இப்ப और जो தவறான हम अच्छे கர்மங்கள் कर्म செஞ்சோம் करते हैं அப்படின்னா तो நம்ம दुनिया स्वर्ग है, तो கீழான दुनिया की உலகத்துக்கு बात है। போயிடும். இப்ப तो ये நல்ல दुनिया की கர்மங்கள் हिस्ट्री செஞ்சோம் அப்படின்னா है நம்ம வந்து और फिर हमारे மேல் स्पिरिचुअल உலகத்துக்கு कर्म के போவோம். ऊपर भी सारा आधार है, इसलिए इन सभी बातों को भी अच्छी तरह से இப்ப समझ இந்த कर करके और உலகத்தோட अपने ऐसे நிலையும் पुरुषार्थ வந்து को चलाना है। ஒவ்வொரு अब ஆத்மாக்களோட इसमें ऐसा नहीं கர்மங்களை है कि हाँ பொறுத்தும் இருக்கு. होना है दुनिया स्वर्ग होनी है तो हम अपने आप आ जाएंगे, नहीं इसके लिए तो हम இப்ப நம்ம சொர்க்கம் வர कर्म ஆட்டோமேட்டிக்கா कर्म में வருவோம்னு இல்லை. अपना अधिकार சொர்க்கத்துக்கு है வர்றதுக்கு और நம்மளோட स्वर्ग में அதிகாரத்தை கிளைம் पुरुषार्थ பண்றதுக்கு करना நாம है, சரியான तो கர்மங்களை स्पिरिचुअल செய்யணும். पुरुषार्थ है, बाकी बाप அதன் बनाता है மூலமா स्वर्ग அதுல अपने உயர்ந்த आप பதவி होगा, तब तो அடையலாம். चिप करके बैठ जाए फिर तो हम खाए पिए मौज करें जैसे चाहे वैसे चले फिर तो कोई बात ही नहीं, ஸோ हमारे நம்ம कर्म आ जाएंगे, फिर तो कर्म நாம का कोई என்னென்னலாம் झंझट नहीं। சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு नहीं நம்ம हमारे இருந்தோம்னா कर्मों எப்படி से तो நடக்கும்? होंगी नहीं, நாம इसलिए எல்லாமே परमात्मा को भी तो हमारे கர்மத்தின் कर्म ஆதாரம் தான் बनाने के முக்கியம். लिए இதனாலதான் आना पड़ता है, பரமாத்மா उसको கூட भी நம்மளோட मेहनत करेंगे கர்மத்தை तो हमारे சிரேஷ்ட कर्म பண்றதுக்கு नहीं அவர் तो வந்து ऐसा नहीं வராரு. होना होता तो அவரும் वैसे முயற்சி ही कर பண்றாரு. देता, फिर तो हमारे மேல से இருந்து அவர் कீழே माथा வருது पड़ता நம்மள மேல கொண்டு उनको भी போறதுக்காக. तो हमारे से माथा लगाना पड़ता है ना, அவரும் ஏன் और தலை हमको भी மண்டை तो போய் हमारी डेली உடைச்சிக்கணும்? डेली मेहनत करनी पड़ती है ना, तो நாம आधार தான் है நம்மளோட उसको भी उस चीज முயற்சி को போடணும். आधार देना पड़ता है कर्मों को आकर के, और हमको भी अपना அவரு डेली வந்து डेली அவரோட कर्म बनाने அவர் வந்து पड़ते हैं, கர்மங்கள் செஞ்சு इसलिए நமக்கு हम பாடத்தை करेंगे तब சொல்லி कर्म கொடுக்குறாரு. भले बनेगा भी இப்ப நம்ம कैसे, எப்ப बने செய்வோமோ का भी அப்பதான் नेम வரும். है ना, तो उसको भी उसी नेम से बनाया जाए। परमात्मा को भी देखो कर्म करा कर करके उसी नेम से आकर करके हमको இப்ப बनाना पड़ता பரமாத்மா கூட है, ऐसा பாத்தீங்கன்னா नहीं बना पड़ा अपने आप बनेगा।
बनेगा, नहीं। अभी मकान है ऐसा तो यीशु मंत्र से जैसा नेम होगा ना, हाँ भाई इसका ऐसा फाउंडेशन डाला जाता है, ऐसा किया जाता है, जैसी பில்டிங் உருவாக்கணும் அப்படின்னா நீங்க வந்து தளம் போடணும், அதன் மேல
ஃபவுண்டேஷன் போடணும், அதுக்கு மேல பிளான் போடணும். பிளான் பிரகாரம் பில்டிங் கட்டணும். பிளான் போட்டா ஆட்டோமேட்டிக்கா நடத்தணுமா, நினைச்சா நடத்தணுமா, எல்லாமே பிளான் போட்டு எல்லாமே திட்டமிட்டு ஸ்கேல் போட்டணும் இல்லையா. ஸோ எல்லாத்தையும் நியமப்படி பண்ணணும்னா நியமப்படி, அந்த நியமப்படி சில செயல்களை செஞ்சு அதை வந்து உருவாக்கும். எல்லாமே கர்மத்தின் ஆதாரத்துல தான் இருக்கு அப்படின்றப்ப கர்மத்தை செய்யுங்களேன் அப்படின்றாங்க. இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஞானம், இவ்வளோ ஒரு தெளிவு ஞானியோட ஞானம். அதனாலதான் அவன் ஞானத்தோட தேவதை. இந்த மாதிரி நமக்கு தெளிவு இருந்ததுன்னா நம்மளோட கர்மங்களை சிரேஷ்டமாக ஆக்கி நம்மளோட வாழ்க்கை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு தகுதியாக்கி. சாந்தி. Om Shanti. So tomorrow's schedule will Om be Shanti. and edition is from 5 to 6:10 p.m. English Murli, Sakar Murli, and tomorrow's book from Om Shanti. Very lovely to be here with Didi, Bhumi Benji, the team and the family. Very beautiful sharing, listening to Didi and also Mama. I was really thinking so much. Sharing, Didi-க்கு ரொம்ப நன்றி, மாமாவுக்கு ரொம்ப நன்றி. மாமாவோட ஷேரிங் ரொம்ப அழகான ஷேரிங் நம்ம கேட்டோம். பாபா நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி I need to keep that realization very much alive. So listening to Didi share today, I was thinking so much about some of the things I was reflecting on since Amrit Vela, Baba's Murli, இது நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கிறோம். that I feel that we all have of our deity form, even though we may not have had those words, that understanding in that time. நம்மளோட தேவதை ஸ்வரூபத்தை நம்ம கொண்டு வரணும். Genuine love that Didi has for us to make this. எவ்வளவு ஒரு அன்பு அவங்க நம்ம மேல வச்சிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமான அன்பு நமக்காக வச்சிருக்காங்க. அவங்களோட அவங்க நமக்காக ஒரு அன்பு வச்சு நம்ம இதை பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க நாம தேடிட்டு இருந்த சமஸ்காரங்கள் நமக்குள்ள வரணும்ன்றத அவங்க விருப்பப்படுறாங்க. நாம அந்த புத்தியை தெளிவான புத்தியா வச்சிருக்கோம். அந்த ஒரு தேவதையாகிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றத கிளியரா சொல்றாங்க. அதனால அவங்க வந்து டிடி வந்து நமக்கு இந்த ஷேரிங்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பாபாவோட முரளியில நம்ம கேட்ட அந்த 4 சப்ஜெக்ட் அதை பத்தி தான் இன்னைக்கு ஷேரிங் இருந்திருக்கு. ஞானத்தோட தாரணை, யோகா ஒரு தாரணை. அப்ப இது எல்லாத்தையும் நான் எப்படி சேவையில உபயோகிக்கிறேன் இதை பொறுத்துதான் நம்மளோட ஒரு பயணம் இருக்கிறது. இன்று நான் புரிந்து கொண்டேன், என்னோட இன்டெலெக்ட் புத்தி வந்து in a study group conversation a couple of days ago that we are increasingly feeling this sensitivity to where there is impurity and that there is less and less room to just ஒரு impurity இருக்கோ அதோட. And so finally I was really reminded of this song that I remember hearing very sensitivity நான் பார்க்கிறேன், அதை நான் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த ஒரு சுபமான உணர்வுகள், தூய்மையான உணர்வுகள்.
அதை நான் திருப்பி எனக்குள்ள கொண்டு வரணும்னு விருப்பப்படுறேன். only good comes to me and only ஒரு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எனக்கு வருது, நல்ல விஷயங்கள் மட்டும்தான் எனக்குள்ள இருந்து வரும். இதன் மூலமா இந்த சக்கரத்தை சுத்துறோம். to be able to fill up, but equally makes us happy to be able to give what we have inside because it is our natural nature. So beautiful topic that we will focus on tomorrow. So let us look at the homework together. ரொம்ப அழகான டாபிக் நமக்காக. Completely viceless. To be completely viceless means not to be attracted சம்பூர்ண நிர்விகாரி by any அப்படின்னா vice to any percentage, எந்த to வகையான be influenced by it. When your thoughts become விகாரமும் elevated, எந்த வகையான சதவீதத்தை நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. become elevated. நம்மளோட எண்ணங்கள் உயர்ந்ததாகவும் செயல்கள் உயர்ந்ததாகவும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். This way, And become இந்த completely வகையில viceless. உங்களோட So we will experience the drill நீங்க together. ஹூலியா மற்றும் உயர்ந்தவர்களா ஆகி சம்பூர்ண நிர்விகாரி ஆகிடுங்க. இந்த வகையில நம்ம ட்ரில் பண்ணுவோம். Completely viceless. சம்பூர்ண நிர்விகாரி. To be completely viceless means சம்பூர்ண நிர்விகாரி ஆவது என்றால் wise to any percentage எந்த வகையான or to be விகாரத்தினாலும் influenced by it. எந்த வகையிலான ஈர்ப்பும் ஏற்படாமல் இருப்பது. When your thoughts become elevated, your words உங்களோட எண்ணங்கள் will automatically become elevated. உங்களோட எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும்போது உங்களோட செயல்களும் உங்களோட வார்த்தைகளும் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறது. In this way, make yourself ஒன்று the holiest and the highest உங்களை and become completely புனிதமானவர்களாக useless. மற்றும் உயர்ந்தவர்களாக Name மாற்றி or trace தூய்மையானவர்களாக சம்பூர்ண தூய்மையானவர்களாக மாற்றிவிடுங்கள். விகாரங்களின் பெயரடையாளமே இல்லாதது போல் மாற்றிவிடுங்கள். संपूर्ण निर्विकारी पूर्ण निर्विकारी संपूर्ण निर्विकारी अर्थात किसी भी परसेंटेज में
சம்பூர்ண நிர்விகாரி என்றால் आकर्षण எந்த சதவீதத்திலும் எந்த ஒரு விகாரத்தினிலும் ஈர்ப்பு ஏற்படக்கூடாது. वशीभूत न हो அவர்கள் जब संकल्प श्रेष्ठ हो जाएंगे எப்பொழுது சங்கல்பம் சிரேஷ்டமாகிவிடுமோ ऑटोमेटिकली श्रेष्ठ हो जाएंगे அப்பொழுது கர்மமும் வார்த்தைகளும் உயர்ந்ததாக ஆகிவிடும். எப்பொழுது சங்கல்பம் உயர்ந்ததாக ஆகிவிடுமோ அப்பொழுது செயல்களும் வார்த்தைகளும் உயர்ந்ததாக ஆகிவிடும். ऐसे अपने को होलीएस्ट और हाईएस्ट संपूर्ण निर्विकारी बनाओ அதேபோல் विकार का உங்களை नाम உயர்ந்ததும் निशान न हो மற்றும் புனிதமானவர்களாக மாற்றிக் கொள்ளுங்கள். விகாரங்களின் பெயர் அடையாளம் இல்லாதது போல் மாற்றிக் கொள்ளுங்கள். Om Shanti. ஓம் சாந்தி.